ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் ஆச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு நேற்று நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஜோன் கிட்ட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருந்தது. ஒன் செகண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். 5 minutes வித் சிபிஆர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேற்று நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஜோன் கிட்ட உங்களுக்கு வந்து நேற்று ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தது. ஸோ மார்னிங் இந்த புல் பேக்கில் வந்துட்டு செல் பண்ணியிருந்தாங்கனாலும் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. அப்புறம் இங்கே பேஸில் பை பண்ணியிருந்தாலும் இங்கே நல்ல ப்ராஃபிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று எங்கேருந்து மார்க்கெட் பிரேக் டவுன் ஆச்சோ நல்லா பாருங்கள். நேற்று எங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகிருந்ததோ அந்த இடத்துல நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் எம் போட்டு பிரேக் டவுன் ஆயிருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு இந்த இடம் தான் நெக்லைன் பிரேக் ஆயிருந்தது. ஸோ அங்கேருந்து எம் போட்டு ஃபுல் ஃபால் ஆஃப் இன்னைக்கு வந்து நல்லாவே ஒரு பிக் ஃபால் வந்துட்டு கிடச்சிருந்தது. இப்போ நாளைக்கான ட்ரேட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு டுமாரோ சிபிஆர் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு டுமாரோ சிபிஆர் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்ளோசிங் ப்ரைஸ் 47,242 தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ 47,242 வந்துட்டு ஒரு எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒயிட் சிபிஆர், நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்னென்ன ஜோன்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் ஜோன் பார்த்திங்கன்னா இந்த இடம் எங்கேருந்து மார்க்கெட் பிரேக் டவுன் ஆச்சோ அந்த இடம். நெக்ஸ்ட்டு ஜோன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் இம்பார்ட்டன்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ இதில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு சப்போஸ் 47,242 பிரேக் பண்ணுதுன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட டார்கெட் வந்து 47,000 தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கு அடுத்தது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இங்கேருந்து ஏதாவது செல்லிங் கண்டினியூ ஆகுதுன்னா அப்படியே ட்ரெயில் பண்ணிட்டு போங்க. இல்லை இன்னொரு லாட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த இடத்துலேருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணணும் சேஃபாக இருக்கணும்னா இங்கேயே புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா எடுத்ததுலேருந்து கரண்ட் டு கரண்ட் ப்ரைஸில் வச்சுட்டு இங்கே பாருங்கள். சப்போஸ் இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா நாளைக்கு நல்ல ஃபால் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் நாளைக்கு 1 ஹவரில் போட்டு காட்டுறேன். உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. சிம்பிள் ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 1 ஹவரில் இந்த லெவல் வந்துட்டு 47,000 மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிருக்கு. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடம் 47,000 திரும்ப இங்கே 47,000 இங்கேருந்து கன்சாலிடேட் ஆன மார்க்கெட் 47,000ல் இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கு. திரும்ப மேலே போயிட்டு இங்கே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. இது நிறைய வாட்டி கன்சாலிடேட் திரும்ப இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ 47,000 எதர் பிரேக் டவுனும் ஆகலாம், பையர்ஸ் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கலாம். எப்படி இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 47,000 வந்ததையும் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். புக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள். சப்போஸ் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகி பிரேக் டவுன் ஃபர்தராக போகுது அப்படின்னா செல்லிங் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டே போகலாம். பிக் ஃபால் கிடைக்கும். பிக் ஃபால் அப்படின்னா கிட்டத்தட்ட 46,500 வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? 600 500 ரேஞ்ச். சப்போஸ் அப்படி இல்லாமல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த ஸ்விங்கை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 47,000 ஃபஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட இஷ்டம். சப்போஸ் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்விங் இங்கே இருக்குது, ஆனால் மார்க்கெட் வந்து 47,000 கீழே இங்கே கேப் டவுன் ஆகுதுன்னா மேக்ஸிமம் 46,750 நான் சொன்ன அதே ஏரியாஸ் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததையுமே ஃப்ரெஷ் பையர்ஸ் என்டர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. விச் மீன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடம்லாம் நியூவான ஏரியா, இது வரைக்கும் மார்க்கெட் டச் பண்ணாத இடம். ஸோ 46,000 ஃபஸ்ட் கேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ரெட் கேண்டில் 46,600 வரைக்கும் வரும். 500 600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஃபஸ்ட் கேண்ட்லேயே கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆயிரும் செல்லிங் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி செல்லிங்கில் ஆல்ரெடி பொசிஷனில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அதனால் இங்கேருந்து ஒரு புல் பேக் வரும். ஆனால் அந்த புல் பேக் அப்புறம் இங்கே செல்லிங் வரப்போதா இல்லை கண்டினியூஸாக டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு பையிங் போதான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் இது வந்துட்டு இங்கே போயிட்டு இங்கே செல் ஆஃப் கிடைக்குதுன்னா செல்லிங் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இங்கே பையிங் பண்ணலாம். டபிள்யூ கிடைச்சா மட்டும் பையிங் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கேப் டவுனுக்கான சினாரியோஸ். கேப் அப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் அப் அப்படின்னா நியர்லி இந்த ஜோன் கிட்ட கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜோனை கிராஸ் ஆகி இதுக்கு மேலே கேப் அப் ஆகணும். நியர்லி 47,500 இந்த ரேஞ்சில் கேப் அப் ஆகி ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு இங்கே பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா பையிங் ட்ரேட்கான சான்சஸ் இருக்குது. நல்லாவே மேலே போகும். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த செல் ஆஃப் ரீஜன்ஸ் எல்லாமே இது எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் 3 நம்மளோட ட்ரேட்ஸ். பெஸ்ட் ட்ரேட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 47,000 பிரேக் பண்ணிவிட்டு 47,200லேருந்துட்டு
1000 ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிரைஸ் ஆக்ஷன் பொறுத்து நம்ம பிரேக் டவுனா இல்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்ற ட்ரேட் தான் பெஸ்ட் ட்ரேடா இருக்கும். அத தாண்டி கேப் டவுன் ஆனாலும், கேப் அப் ஆனாலும் நீங்க வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இன்றைய நாட்கள்ல மார்க்கெட் ரொம்ப வாலடைலா தான் இருக்கு. ஸோ ப்ராப்பரா ட்ரேட் பண்ணுங்க. ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுங்க. லாஸ் வாங்குனாலும் பரவால்ல. மினிமம் லாஸ்ல வாங்க. ஒரேடியா லாஸ்ன்னு இருக்காக மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. ஒரே ட்ரேட்ல நெறைய நம்பர் ஆஃப் பாயிண்ட்ட லாஸா குடுக்காதீங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ட்ரேடிங்கிறது அப்படியான ஃபீல்டு. நம்மளோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா, நம்மளோட கேப்பிட்டல் ஃபுல்லாவே போயிடுங்க. சுத்தமா வலிச்சு போயிடும். தொடச்சு எடுத்துரும் மார்க்கெட். மார்க்கெட்டோட இதுவே அதுதான். அது ஒரு அழகிய ராட்சச தேவதை மாதிரி. ஓகேங்களா? சரி, சரிங்க. தேங்க் யூ. தட்ஸ் ஆல். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.